ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபோர்த் லெசன் ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸில் ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் பிஹேவியர் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் பிஹேவியர் உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ன டி பிளாக் எலமெண்ட்ஸில் குரூப் நம்பர் 3லேருந்து குரூப் நம்பர் 12 இருக்கிறது நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் மெட்டல்ஸ். ஆக்சுவலாக அதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டல்ஸாக தான் இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆல் த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா சிமிலர் ஆல் மெட்டல்ஸ் ஆர் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர். இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே போல் அன்லைக் த மெட்டல்ஸ் ஆஃப் குரூப் 1 குரூப் 10, குரூப் 1 அண்டு குரூப் 2 மாதிரி இல்லாமல் ஆல் த ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் குரூப் 11 தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்டு மெட்டலாக இருக்கும். அதாவது அன்லைக் குரூப் 1 குரூப் 2 மாதிரி இல்லாமல் எல்லா ட்ரான்சிஷன் மெட்டல்ஸும் உங்களுக்கு வந்து மெட்டல் தான். ட்ரான்சிஷன் டி பிளாக் இருக்க எல்லாமே மெட்டல்ஸு எக்ஸப்ட் குரூப் 11 இருக்கிற எலமெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டலாக இருக்கும். ஸோ யாரோட அப்படின்னா மற்ற குரூப் எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஆல் த நோன் எலமெண்ட்ஸு. ஸோ சில்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ அட் த சேம் டைம் அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கிங். நம்ம வந்து 6th லெசனில் படிச்சிருப்போம். ஹெச்சிசிபி, அப்புறம் வந்து சிசிபி க்ளோஸ்டு கியூபிக் க்ளோஸ்டு பேக்டு, பாடி சென்டர்டு பிசிசி. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரூ சாலிட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? ட்ரூ சாலிட்ஸாக இருக்கும், உண்மை படிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டேபிள் காலமில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுடைய அதோடைய கியூபிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேண்டியம்னா ஹெச்சிசிபி, ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக்கிங், அது மாதிரி பிசிசி, வெனாடியம் பிசிசி, குரோமியம் பிசிசி. ஸோ இந்த ஒவ்வொருடைய கியூபிக் சிஸ்டம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்னென்னா லெஃப்ட் டு ரைட். as we move from left to right along the transition metal series the melting point first increases. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம வரும்போது இதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து த நம்பர் ஆஃப் அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் ஃபார் த மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ஸ்கேண்டியமில் 21 ஆக்சுவலாக வந்து ஆர்கான் இன்ட்டு 3D1 4s2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 3D1 ஃபஸ்ட்டு ஸ்கேண்டியம்க்கு. டைட்டானியம்க்கு வரும் 3D2 வரும். அப்போ வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்கும், டைட்டானியமுக்கு 2 வரும், அதுக்கடுத்து வெனாடியமுக்கு 3, அப்புறம் வந்து குரோமியம் 4. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டே போகும். அதான் சொல்கிறாங்க த நம்பர் ஆஃப் அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இருக்கிறனால அதோட மெட்டாலிக் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். மெட்டாலிக் பாண்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை ரீச் த மேக்ஸிமம் வேல்யூ. அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீச் த மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. தென் டிக்ரீஸ். ஏன் சார் அப்படின்னா த டி எலக்ட்ரான்ஸ் பேரப் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ குரோமியம் மேங்கனஸ் வரைக்கும் வந்து சிங்கிளாக எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ மேங்கனஸ்க்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும்னா பேரப் ஆகும். அப்போ 26 அயன் வரும்போது இங்கே பேரப் ஆகும். அடுத்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸாக பேரப் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் பேரப் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது திருப்பி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. அதான் ஆஸ் அ டி எலக்ட்ரான்ஸ் பேரப் பிகம் லெஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங். ஸோ அதில் பேரப் ஆகிறனால அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸோட வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் உங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸ்கேண்டியமில் வந்து டைட்டானியம் வரைக்கும் என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்புறம் வெனாடியம் குரோமியம் ஓகே இது வந்து ஸ்லைட்லி வேரியேஷன் தான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி என்ன டவுன் ஆகிடுச்சு. மேங்கனஸ் அப்படியே டவுன் ஆகிட்டுது. அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் அயனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பி என்ன ஆகிட்டே போகுது? ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா மேங்கனஸ் ஓகே அயனுக்கு வரும்போது ஒரு எலக்ட்ரான் அதாவது பேரப் ஆகும், ஒரு எலக்ட்ரான் பேரப் ஆகும். அப்புறம் கோப்பாட்டுக்கு போகும்போது ஒவ்வொன்றா பேரப் ஆகிட்டு போய்ட்டு ஜிங்குக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக பேரப் ஆகிடும். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா பாண்டிங்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது. பாருங்கள் அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் த அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அது வந்து அந்த தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேரப் ஆகும்போது அந்த மெட்டாலிக் பாண்டிங் கேரக்டர் வந்து லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து என்ன ஆகுது, மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட அந்த இது அந்த ப்ராப்பர்ட்டி ஓகே, மெட்டாலிக் கேரக்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ த நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயனிக் சைஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் ஜென்ரலாக வந்து அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை அப்படிங்கிறது என்ன ஆகும், த டிக்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஜென்ரல் எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும், த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி எலமெண்ட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அலாங் த பீரியடு. காரணம் என்ன, நமக்கு ரீசன் சொல்லுவோம், த நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், சேம் சப்ஷெல்லில் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே பாயிண்ட் தான், ஆனால் இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, அதே பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த 3D எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்த டி பிளாக்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து என்ன சொல்லுவோம், 3D சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3D சீரீஸ் பார்த்திங்கன்னா த எக்ஸ்பெக்டட் டிக்ரீசஸ் அதே போல் என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படி லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஆஸ் த சேம் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி 3D சீரீஸ் எலமெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிக்ரீசஸ் as observed from scandium to vanadium. Scandium to vanadium வந்து டிக்ரீஸ் ஆகுது. தேராஃப்டர் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா காப்பர், அதுக்கப்புறம் வந்து தேராஃப்டர் அப் டு காப்பர் த அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன் த சேம். காப்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ வெனாடியம் வரைக்கும் ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெனாடியம், குரோமியம், மேங்கனஸ்ஸு, அயனு, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து நியர்லி சேம், அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலை, அதாவது டிக்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஆஸ் வி மூவ் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா த 3D சீரிஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த 3D ஆர்பிட்டால். ஸ்கேண்டியத்தில் ஜிங்க் போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ங்கிறது ஸ்கேண்டியம் 1 வரும் டி ஆர்பிட்டாலில், அதுக்கடுத்து வந்து டைட்டானியம் 2 வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து 3D ஆர்பிட்டாலில் தான் ஃபில் ஆகுது. இந்த ஆடட் 3D எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியலி ஷீல்டட், அதோட ஷீல்டிங் எஃபெக்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பார்ஷியலாக இருக்கும். ஸோ அதனால் த இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஹென்ஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸஸ் ஸ்லைட்லி. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எது வரைக்கும் அப்படின்னா ஃப்ரம் ஸ்கேண்டியமில் இருந்து இந்த வெனாடியம் வரைக்கும் அதோடய நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோடைய இந்த பேரட் எலக்ட்ரான், அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது இல்லையா, அதோடைய பார்ஷியலி ஷீல்டிங்னால் 3D ஆர்பிட்டாலில் ஆட் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸுடைய பார்ஷியலி ஷீல்டிங்னால் என்ன ஆகுது அப்படின்னா இதில் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது ஸ்லைட்லாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காரணம் எதுனால அப்படின்னா த எக்ஸ்ட்ரா 3D எலக்ட்ரான்ஸ், த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ் இஸ் ஒன்லி பார்ஷியலி ஷீல்டட் த நியூக்ளியர் சார்ஜ். பார்ஷியலி ஷீல்டட் த நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வெனாடியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோடைய அதோட டிக்ரீஸ் ஆகிட்டு ஸ்கேண்டியம் டு வெனாடியம் வரைக்கும் அந்த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குரோமியத்துலேருந்து பார்த்திங்கன்னா காப்பர் வரைக்கும் ஒரே மாதிரி, அதாவது சேம் நியர்லி சேமாக இருக்குது அதோடைய அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஹவவர் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த 3D சப்ஷெல் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இதில் சொல்லியிருப்போம், இப்போ ஒரு ஸ்கேண்டியம் இருக்குது அப்படின்னா இதை வந்து 3D 1 4s2. ஸோ இப்படி எலக்ட்ரான்ஸ் இந்த டியில் தானே ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த 2 ஆர்பிட்டாலுக்கு இடையில் இருக்கிற அந்த ரிப்பல்ஷன், ஸோ அந்த ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 3D சப்ஷெல் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான், தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ஆப்பரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த டென்ஸ் டு பேலன்ஸ் ஈச் ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் என்னது அட்டாமிக் ரேடியை, அந்த அட்டாமிக் ரேடியை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நமக்கு ஒன்று வந்து கன்சிஸ்டன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா. த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு 3D சப்ஷெல் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான் அண்ட் 2 ஃபோர்ஸஸ் ஆப்ரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது, ரிப்பல்சன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எண்ட் ஆஃப் த சீரியஸ், அதோட எண்ட் ஆஃப் த சீரியஸ் அப்படிங்கும்போது த டி ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் த 10 எலக்ட்ரான்ஸ். எங்கன்னா ஜிங்க்கு, அது கீழே பார்த்திங்கன்னா கேட்மியம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். இந்த டி எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே 10 இருக்கும். ஸோ அது ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் இஸ் மோர் தென் நியூக்ளியர் சார்ஜ். யாரோட அப்படின்னா அந்த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷனுங்கிறது யாரோட அதிகமாக இருக்குது, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட்.
அது இது வந்து என்ன ஆகுது, ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட், அதோட ஆர்பிட்டல் சைஸ் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது. த அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ். அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது பாருங்கள், காப்பர் வரைக்கும் எந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து கிராஜுவலாக சேமாக இருக்கும், காப்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க்குக்கு வந்து அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவுட்டரில் இந்த கடைசியாக இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துலேயுமே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்ட்ராக்ஷன் யாருக்கும் அந்த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் இஸ் மோர். எலக்ட்ரான்ஸ் கடையில் இருக்கிற ரிப்பல்ஷனுங்கிறது யாரை விட அதிகமாக இருக்குது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட அதிகமாக இருக்கனால இந்த ஆர்பிட்டல் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட். ஸோ அதனால் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. எங்கன்னா காப்பருக்கு அப்புறம் இருக்க ஜிங்க்குக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ த நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து யாருன்னா அது அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 4D எதை சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்ம 3D சீரிஸ்க்கு அப்புறம் ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம்னா வி மூவ் டவுன் த குரூப், அதாவது லெஃப்ட் டு ரைட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ டவுன் த குரூப் அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கும், ஃப்ரம் டவுன் த குரூப் வந்து the அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தி எக்ஸ்பெக்டட் என்னது டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல்சோ. நான் எக்ஸ்பெக்டட் என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த நியூ சப்ஷெல்லில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிறனால நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியஸ் வந்து டாப் டு பாட்டம், அதாவது ஃப்ரம் குரூப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் அது என்னவோ அது மாதிரி தான் நமக்கும் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. அதே போல் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த 4D சப்ஷெல். த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி 4D எலமெண்ட்ஸ் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கரஸ்பாண்டிங் 3D சீரீஸ். 3D சீரீஸை காட்டிலும் 4D சீரீஸில் இருக்க அந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எப்படி தான் இருக்குது, அதோடைய அட்டாமிக் ரேடியஸுங்கிறது ஹையராக தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 5D 3D காட்டிலும் 4Dயில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது, ஃப்ரம் டவுன் த குரூப் வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா இன் 5D த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 5D எலமெண்ட்ஸ் விச் ஹவ் நியர்லி சேம். 4Dயும் 5Dயும் எப்படி இருக்கிறாங்க, நியர்லி சேமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு லாந்த்தனைடு கான்ட்ராக்ஷன். தமிழில் அதுக்கு பேர் லாந்த்தனைடு குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட் இந்த லெசனில் 4th லெசனில் கடைசியாக நம்ம படிப்போம் சரியா. இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இவங்க சொல்கிறது என்னென்னா, ஃப்ரம் டவுன் த குரூப் வந்து நார்மலாக என்ன சொல்லுவோம், த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் வில் பி இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் தான் ஆஸ் சச் என்னவோ அதே போல் தான் 3D சீரீஸை காட்டிலும் ஃப்ரம் டவுன் த குரூப் வந்து 4D சீரீஸ்க்கு வந்து அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து ஹையராக இருக்குது. அதை காட்டிலும் 4Dயை விட 5D பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா நியர்லி சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் அது ஏன் அப்படின்னா, ஏன் சேமாக இருக்குது 4Dயும் 5Dயும் ஏன் நியர்லி சேமாக இருக்குது அப்படின்னா, டியூ டு த லாந்த்தனைடு கான்ட்ராக்ஷன். ஏன்னா 5D 6Dலாம் நமக்கு வந்து இது என்னது லாந்த்தனைட்ஸ் வந்துடும் நமக்கு 5D 6Dயில். ஸோ அப்போ வந்து அது வந்து சொல்கிறோம் நம்ம அந்த லாந்த்தனைடு குறுக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இந்த லெசனோட எண்டில் கடைசியாக நம்ம அதை பற்றி படிப்போம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்ஃபி, அதாவது அயனைசேஷன் எனர்ஜின்னு தரும். நம்ம அயனைசேஷன் எனர்ஜினா படிச்சிருப்போம் இல்லையா. த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூட்ரல் கேஸஸ் ஆட்டம் ஃப்ரம் வேலன்ஸ் ஷெல். ஒரு வேலன்ஸ் ஷெல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ், அதாவது நியூட்ரல் கேஸஸ் ஆட்டமாக இருக்கிற ஒரு எலமெண்ட்டில் அவுட்டர் ஆர்பிட்டலேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன, அதாவது எவ்வளோ ரெக்வயர்ட் எனர்ஜி வேணுமோ அதுதான் நம்ம அயனைசேஷன் என்தால்ஃபின்னு சொல்லி படிச்சிருப்போம் 11th. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் அ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட் பிட்வீன் தோஸ் ஆஃப் S அண்ட் P பிளாக். இப்போ அயனைசேஷன் என்தால்ஃபிங்கிறது எது இருக்குது, அதாவது D பிளாக்குங்கிறது எப்படி சென்ட்ரலாக தானே இருக்குது. ஸோ D பிளாக்குங்கிறது நமக்கு எங்கே இருக்குது, இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ வந்து அதோடைய அயனைசேஷன் என்தால்ஃபி எப்படி இருக்குது அப்படின்னா இன் பிட்வீன், அதாவது S அண்ட் P பிளாக்குக்கு இன் பிட்வீனாக இருக்குது. எஸ்ஸோட அயனைசேஷன் என்தால்ஃபிக்கும் பியோட அயனைசேஷன் என்தால்ஃபிக்கும் இன் பிட்வீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் வி மூவ் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிரான்சிஷன் மெட்டல் சீரீஸில் அது அயனைசேஷன் என்தால்ஃபி வில் பி இன்க்ரீசஸ். எக்ஸ்பெக்டட் தான் இது, ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக சொல்கிற ப்ராப்பர்ட்டி தான். அயனைசேஷன் என்தால்ஃபிங்கிறது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும்னு சொல்லுவோம். அது கரெக்டாக தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். இது காரணம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து அயனைசேஷன் என்தால்ஃபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது காரணம் டியூ டு இன்க்ரீஸிங் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகறனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அட்டாமிக் அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபில்லிங் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸில் அந்த எலக்ட்ரான்ஸ் போய் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது, டியூ டு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு அயனைசேஷன் என்தால்ஃபி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேண்டியம்லேருந்து டைட்டானியம் அப்படியே போகும்போது பாருங்கள் கிராஜுவலாக என்ன ஆகிட்டே போகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் சச் என்னவோ அதுதான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், த இன்க்ரீஸிங் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி வித் இன்க்ரீஸிங் இன் அட்டாமிக் நம்பர் அலாங் த பர்டிகுலர் சீரியஸ் இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம அதில் வந்து 2 சொல்லுவோம். அதாவது அயனைசேஷன் என்தால்ஃபியில் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி, செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ ரெக்வயர்ட் எனர்ஜி வேணுமோ அது ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்ஃபி சொல்லுவோம். செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெக்வயர்டு அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் என்தால்ஃபின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்க்ரீஸிங் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி வித் இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர் அலாங் பர்டிகுலர் சீரியஸில் மட்டும் எப்படி இருக்குது, நாட் ரெகுலர், கரெக்டாக இல்லைன்றாங்க. ஸோ காரணம் என்னென்னா பாருங்கள், இந்த என்டர் n-1 d ஆர்பிட்டால் அண்டு த இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் அஸ் அ ஷீல்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ வந்து d ஆர்பிட்டால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது n-1 இன்ட்டு d ஆர்பிட்டாலுக்கும் இன்னர் எலக்ட்ரான்ஸ் இந்த இன்பிட்வீனில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில் இருக்கிற அந்த ஷீல்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, டிக்ரீஸ், கம்மியாக இருக்குது. அதனால் பாருங்கள், த ஆக்ட் ஆஸ் அ ஷீல்டு த டிக்ரீஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எதுக்கும் என்எஸ்னால் யார், எஸ் ஆர்பிட்டால். ஸோ அப்போ பாருங்க, த ஆடட் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் n-1 d ஆர்பிட்டால் அண்ட் த இன்னர் எலக்ட்ரான் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஷீல்டு. ஸோ அதனால் என்ன ஆகுது, இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டு பண்ணுறதுனால ஸோ அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. எப்போது அந்த வேலன்ஸு, அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு என்ன சொல்லுவோம், இந்த நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் மேலே கொடுக்குற அந்த ஃபோர்ஸை தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்பிட்வீனில் இருக்க எலக்ட்ரான்ஸோடைய ஷீல்டிங்னால் இதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இதோட சீரியஸ் வந்து எப்படி இருக்குது, நாட் ரெகுலர், கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், த அயனைசேஷன் என்தால்ஃபி வேல்யூ கேன் பி யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம இதை வச்சு கன்க்ளூட் பண்ணலான்றாங்க. பாருங்கள், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நிக்கல் Ni2 அண்ட் பிளாட்டினம் ரெண்டோட அந்த அயான்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நிக்கலுடைய அயனைசேஷன் I1 ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 2490 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். அதேபோல் பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அயனைசேஷன், செகண்ட் அயனைசேஷன், ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2655 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா ரெக்வயர்ட் டு ஃபார்ம் Ni2+ இஸ் லெஸ். இதில் Ni2+ ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது லெஸ் ஆகும். பிளாட்டினம் 2+ உடைய அந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையராகவும் இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன சொன்னால், தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள். இந்த நிக்கல் 2 அப்படிங்கிறது எப்படி இருக்காமா, ஐ மீன் நிக்கல் 2 காம்பவுண்ட்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள். இந்த நிக்கல் 2ங்கிறது மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. எதனால், இதோட எனர்ஜி கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து மோர் ஸ்டேபிள். தெர்மோடைனமிக் மோர் தென் யாரோடனா பிளாட்டினமோட மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, அயனைசேஷன் என்தால்ஃபின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டுடே டாபிக் முடிஞ்சது, ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.